Trendster இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். இங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்லேருந்து ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். அண்ட் இதில் போஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் நம்மளுடைய எம்டி சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்லேருந்து மெசேஜ் பண்ணும்போது எம்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் 5 to 25% வரைக்குமே வந்து ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஆஃபர்ஸை அள்ளிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனாலே நம்மளுடைய ரைடர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செயின் நாய்ஸ் தான். இந்த செயின் நாய்ஸ் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து மேஜராக அடுத்து என்ன லாஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பவர் அண்ட் மைலேஜ் இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நாம் எப்படி செயின் நாய்ஸை வந்து தவிர்க்கலாம் அண்ட் உங்களுடைய செயினை வந்து எப்படி வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் 1-2 பிராண்டோடைய அந்த செயின் லூப்ரிகேஷன் ஆகட்டும், ரஸ்ட் கிளீனர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். இது வந்து நாட் அ ப்ரமோஷன் வீடியோ. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் இந்த வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செயின் நாய்ஸை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செயினை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிளுக்கு கீழே ஒரு காட்டன் வந்து விரிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய அந்த தரையை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தபடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரஸ்ட் கிளீனரை யூஸ் பண்ணணும். உங்களுடைய வெஹிக்கிளோடைய செயின் வந்து கம்ப்ளீட்டாக ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் ரஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரஸ்ட் கிளீனர், அதாவது பைக்குக்கான ஸ்பெசிஃபிக்கான ரஸ்ட் கிளீனர்னு இருக்கும். ஸோ இந்த கிளீனர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டீசலை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ டீசலுமே வந்து நல்ல ரஸ்ட்டுக்கு எதிரான ஒரு ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ஸோ நீங்கள் டீசல் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுடைய வண்டியில் இருக்கக்கூடிய ரஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ரஸ்ட் இல்லாத ஒரு மெட்டீரியலாக வந்து உங்களோட செயின் வந்து இருக்கும். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா செயின் கிளீனிங். இங்கே செயின் கிளீனிங் அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய செயினில் உள்ள அந்த கம்ப்ளீட்டான ஒரு ஸ்லட்ஜஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த டீசலில் எடுத்திருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு செயின் கிளீனர் வந்து யூஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் கிளீனரை யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுடைய செயின் வந்து நல்ல வந்து சூப்பராக க்ளீன் ஆகும். அண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரஷ் அப்படி இல்லைன்னா பழைய வேஸ்ட் கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த வேஸ்ட் கிளாத் வந்து நல்ல க்ளீன்டு கிளாத்தாகவும் இருக்கணும். இந்த கிளாத்தில் நமக்கு வந்து அந்த நூலாக வர்ற மாதிரியான அந்த டைப்பாக கிளாத் இல்லாமல் ஒரு பிளேனாக சூப்பரான கிளாத்தாக இருக்கிற மாதிரியான கிளாத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில பிராண்டில் உள்ள செயின் கிளீனர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அண்ட் நீங்கள் சைட்லேயும் இமேஜஸாக போடுறேன். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்ப்ராக்கெட் கிளீனிங்க்கு வரலாம். ஸோ ஸ்ப்ராக்கெட் கிளீனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நிறைய பேர் வந்து ஸ்ப்ராக்கெட் கிளீனிங்கை வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் பர்டிகுலராக செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டார்கெட்டை வந்து ஸ்ப்ராக்கெட் தான். ஸோ இப்போது நீங்கள் வந்து அகைன் அந்த செயின் கிளீனரை வந்து இங்கே ஸ்ப்ராக்கெட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோரை கழட்டிட்டு நீங்கள் டோர் அஸ் வெல் அஸ் அந்த ஸ்ப்ராக்கெட் ரெண்டுத்துலேயுமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி உங்களுடைய அந்த இல்லைன்னா அந்த வேஸ்ட் கிளாத் ரெண்டுத்தையுமே வந்து வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ப்ராக்கெட்டுமே வந்து க்ளீன் பண்ணிடணும். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செயின் லூப்ரிகேஷன். இங்கே லூப்ரிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். லூப்ரிகேஷனுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மெக்கானிக்கல் பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இங்கே நான் செயின் லூப்ரிகேஷனுக்கு மேஜராக நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மோட்டோல். அண்ட் அடுத்ததாக இப்போ ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து ரொம்பவே பிரபலமாகிட்டு இருக்கு. அதையும் நான் இங்கே சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் அந்த 2 ப்ராடக்ட்டுக்குள்ள லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் செயின் லூப்ரிகேஷன் அடிக்கும்போது நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய வீலை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து செயின் லூப்ரிகேட் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து செயின் லூப்ரிகேஷன் வேஸ்ட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக அதனுடைய அந்த லூப்ரிகேஷன் எல்லாமே செயினுக்கு இன்சைடில் வந்து சூப்பராக வந்து போகும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்லாக். இங்கே வந்து செயின் வந்து டைட்டாகவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்ப்ராக்கெட் வந்து டேமேஜ் ஆகி உங்களுடைய வெஹிக்கிளுடைய ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த டீத் எல்லாமே உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். லூஸாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிளுடைய பவர் வந்து நிறைய வந்து லாஸ் ஆகும். அண்ட் அது வந்து அகைன் வந்து ஒரு சைக்கிளில் வந்து நமக்கு எப்படி செயின் வந்து கலந்து போகுமோ அந்த மாதிரி ஸ்லிப்பாக ஒரு சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும்
மேக்ஸிமம் வந்து உங்ககிட்ட அந்த டூல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நியரஸ்ட் ஒரு மெக்கானிக் அண்ணன்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவரே உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. அண்ட் நீங்கள் எப்போவுமே ரெகுலரான இன்டர்வெல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அப்போ சில நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க நீட்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவ்வளோ தான் செயின் நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இப்படி செய்கிறது மூலமா உங்கள் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பவர் அண்ட் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி அங்கே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அங்கே கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் ஆட்டோமொபைல் ரிவ்யூஸ், கம்பேரிசன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோ மாதிரி எதுவும் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.